வராமல் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்கும் வேப்பூர் அரசு மருத்துவர். பொதுமக்கள் கோபம். நடவடிக்கை எடுக்குமா அரசு? கடலூர் மாவட்டம் வேப்பூர் கிராமத்தில் வசிக்கும் காசிநாதன் என்பவருக்கு நேற்று இரவு விபத்து ஏற்பட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 1 மணி நேரம் ஆகியும் மருத்துவர் வந்து சிகிச்சை அளிக்காததால் ஆத்திரமடைந்த காசிநாதனின் உறவினர்கள் வேப்பூர் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், தினம்தோறும் மருத்துவர்கள் இதுபோன்று நடந்து கொள்வதாகவும், பணி நேரத்தில் தனியாக கிளினிக் வைத்துக்கொண்டு அங்கேயே தங்கி விடுவதாகவும், மருத்துவமனைக்கு வருவதில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் மீது காவல்துறையை கொண்டு பொய் வழக்கு போடுகின்றார்கள் என்றும் தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் மருத்துவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்குமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கோம்னா வேப்பூர் அரசு மருத்துவமனையில இருக்கோம். இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆகுது வந்து பேஷண்ட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணி கூட இன்னும் இங்க வந்து மருத்துவர் வர காணோம். அதாவது அரசு மருத்துவர்கள் பணிக்கு வராங்களா இல்லையா? இந்த அரசு மருத்துவர்கள் எல்லாரும் தனியா ஒரு பிரைவேட் கிளினிக் வச்சு அங்க சம்பாதிக்கிறதே எதுக்கு வரீங்க நீங்க அரசு மருத்துவமனைக்கு? இத பத்தி இங்க புகார் கொடுக்க போனா காவல்துறையும் வந்து மக்களை வந்து கண்டிக்கிறாங்க. காசு வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. இந்த அரசு மருத்துவமனை இன்னைக்கு யாரு டியூட்டியில இருந்தாங்களோ அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுத்தாகணும்.